அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவு ஒரு சிறிய பதிவு தான், ஆனால் பலன் பெரியது. இந்த வசிய முறை நீங்கள் கையாண்டிங்கனாக்கா நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும். இது ஃபெயிலியரே ஆகாது, தோல்வியே தராத ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை. வசிய முறைங்கிறது ஆண் பெண் வசியத்திற்கு உரியது, காதலன் காதலை ஒற்றுமைக்கு உரியது, ஏமாற்றி சென்ற நபரை திரும்ப வரவழைக்கக்கூடியது. வரவழைக்கிறது மட்டும் இல்லாமல் நிரந்தரமாக உங்ககிட்ட அன்பாக பாசமாக நேசித்து உங்கள் கூட வாழ்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது. ஆகையால் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள். கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் பண்ணலாம், காதலன் காதலி பிரிகிற ஸ்டேஜில் இருந்தாலும் பண்ணலாம். சிறிய பதிவு தான் பெரிய பலனை தரக்கூடியது. பொறுமையாக பாருங்கள், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். 2 கண்டிஷன்ஸு. ஒன்று பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணாதீங்க, மற்றொன்று தனிமையான இடத்துல உட்காந்து பண்ணுங்கள். காலை நேரத்தில் தான் பண்ணணும், மற்ற நேரங்களில் பண்ணக்கூடாது. இது 2 மாத்திரம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணி முடிச்சப்பறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம். இந்த எந்திரத்தை வரைஞ்சி முடிச்சப்பறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைத்துவிடும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, கோடுகள் இல்லாத பயன்படுத்தாத ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பிளாக் கலர் பேனா எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் பேனா இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. பேப்பர் எடுத்துகிட்டு மொத்தம் 6 கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நீளமான பாக்ஸ் போட்டு அதுக்கு நடுவில் 2 கோடு, இந்த பக்கம் நடுவில் ஒரு கோடு போட்டிங்கனாக்கா 6 பாக்ஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு 786 போடுங்க. இங்கே போட்டு முடிச்சப்பறம் மறுபடியும் இங்கே 7, 8, 6 786. இப்போ இந்த 3 கட்டங்கள் இருக்குது. நான் அரபி எழுத்துக்கள் எழுதுகிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. இது அலிஃப் 1 மாதிரி இருக்கும், இது லாம் ஜே மாதிரி இருக்கும், இது மீம் கேள்விக்குறி மாதிரி இருக்கும். அலிஃப் லாம் மீம் இப்படி ஃபில் பண்ணி முடிச்சப்பறம் உங்கள் பேர் இங்கே கீழே போடுங்க. உங்கள் பேர் கீழே போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. இங்கே விரும்பும் நபரின் பெயர். இது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க கூட பண்ணலாம். என்னுடைய காதலில் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, நான் பேசினால கோவப்படுறாங்க, என்னை பார்த்து சிடுன்றாங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறாங்கனாக்கா இந்த வசிய முறைகளெல்லாம் சம்மந்தப்பட்ட நபர், நீங்கள் விரும்பும் நபர், உங்களை வெறுக்கும் நபர் யாராக இருந்தாலும் அவங்களுடைய பேர் போட்டு, ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. ஒரு சிலருக்கு மட்டும் அம்மா பேர் தெரியாமல் இருக்கும், அவர்களை ஹவ்வா அப்படின்னு போடலாம். தமிழ் தெரியாதவங்க ஆங்கிலத்தில் பேர் எழுதுவாங்க, அவங்க ஹவ்வா இப்படி போடுங்க. போட்டு முடிச்சப்பறம் இதை மடிச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிங்க. நீங்கள் வரைகிறதே சின்ன பேப்பரில் வரைங்க. நான் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக பெரிய பேப்பரில் வரைஞ்சிருக்கேன், சின்ன பேப்பர்லேயே வரைங்க போதும். வரைஞ்சி முடிச்சப்பறம் இதை சின்னதாக மடிச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வரையதே சின்ன பேப்பரில் வரைஞ்சாலே போதும். இந்த அளவுக்கு சின்ன பேப்பர் இருந்தாலே போதும். வரைஞ்சி முடிச்சுட்டு இதை பாரமான பொருளை கீழே வச்சுருங்க போதும். உடனடி பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு முறை பண்ணாலே போதும். வெற்றியை உறுதியாக தரக்கூடிய அற்புதமான வசிய முறை. பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.